13 வயசு பொண்ணு, சாரிங்க, வெறும் 13 வயசு குழந்தை, 30 வெறி பிடிச்ச நாய்ங்க, 4 நாள் 4 ஹோட்டல்ல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்டதே இல்லைங்க. அவ்வளவு கொடூரமா இருக்கு. அப்படியே எனக்கு ரத்தம் கொதிக்குதுங்க. என்னால இந்த நியூஸை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ராஜஸ்தான்ல ஸ்ரீநகர் என்ற இடத்துல இந்த 13 வயசு சின்ன குழந்தை நைட் தனியா ஆட்டோல வந்துட்டு இருந்திருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டா இல்ல டியூஷனுக்கு போயிட்டான்னு தெரியல. ஆனா தனியா ஆட்டோல வந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஆட்டோக்காரன் போக்க நாய் வீட்டுல விடாம கடத்திக்கிட்டு போய் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல்ல காசுக்காக விட்டுருக்கான். அந்த ஹோட்டல்ல இருந்த கேடு கட்ட நாயிங்க அந்த குழந்தைய அடைச்சி வச்சு கூட்டா சேர்ந்து பல மணி நேரமா வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இதோடு இல்லாம இங்க முடிச்சுட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு, அங்க முடிச்சுட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு, அங்க முடிச்சுட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு, இந்த மாதிரி 4 ஹோட்டலுங்க, 30க்கும் மேற்பட்ட நாயிங்க 4-5 நாளா அந்த குழந்தைய சிதைச்சிருக்காங்க. கொடூரமா எப்படின்னா, அந்த ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வலியால துடிக்கும் போது கூட இவனுக்கு ஆல்கஹால் கொடுத்துட்டு திரும்ப 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 பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை கதறத துடிக்கிறத பாருங்க. இந்த சம்பவத்தை கேட்கும் போது பார்க்கும் போது நமக்கே நெஞ்சு வலிக்குதே. அந்த பிஞ்சு குழந்தை 5 நாளா எப்படிங்க அந்த நரக வேதனை அனுபவிச்சிருந்திருக்கும். டேய், நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, நீ ஒரு பொம்பளைக்கு தானடா பிறந்த. உன் அக்காவையோ உன் தங்கச்சியோ இந்த மாதிரி யாராவது பண்ணா நீ என்னடா பண்ணுவ? உனக்கு எப்படிடா இருக்கும்? நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? இல்ல உன் மதிப்புக்கு நீ கூட சேர்த்து பண்ணுவியா? ரத்தம் கொதிக்கும்ல, உன் நெஞ்சே வெடிக்கும்ல. அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது, அந்த குழந்தை துடிக்கிறத பார்க்கும்போது உன் அக்கா தங்கச்சி ஞாபகம் வரலையாடா? உன் அம்மா ஞாபகம் வரலையாடா? பிள்ளை காணாம போன ராத்திரியே அவங்க அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை கண்டுபிடிக்க இவங்களுக்கு 4-5 நாள் ஆயிருக்கு. இப்ப புல்டோசரை கொண்டு போயிட்டு அந்த 4 ஹோட்டலையும் இடிச்சிட்டாங்களாம். வெறும் உயிர் இல்லாத அந்த செங்கல் இடிச்சிட்டா அந்த குழந்தைக்கு எல்லாம் சரியாயிடுமா? ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 நாள், அதுக்குள்ள அவனுக்கு 30-40 பேர் சேர்ந்து செதைச்சிட்டானுங்க. இப்ப நீங்க உங்களுடைய பப்ளிசிட்டிக்கு மீடியா ஸ்டண்ட் பண்றீங்க. நாங்க 4 ஹோட்டல் இடிச்சிட்டோம், அவனுங்களை 18 பேர் கைது பண்ணிட்டோம். இன்னும் மத்த நாய்களை எப்ப அரெஸ்ட் பண்ணுவீங்க? இந்த பில்டிங் இடிக்கிறதுல இருந்த உங்க வேகத்தை இந்த நாய்ங்க மேல காட்ட வேண்டியது தானே. இந்த நாய்களை பொசிக்கிறது இருக்கலாமே. சும்மா இந்த மாதிரி நாய்களை கயிறை கட்டி ரோட்ல கூட்டு போறது, இத பப்ளிசிட்டி பண்றது, நாங்க எங்க வேலையை எல்லாம் முடிச்சிட்டோம், நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பிக்சரை கிரியேட் பண்றீங்க. என்னையா பெரிய சட்டம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுதுலையா? அவங்களுக்கு பிடிச்ச 24 மணி நேரத்துல போட வேண்டியது தானே. அரபு நாடுகள்ல என்ன பண்றாங்க? வேற எப்படியா நீங்க தீர்வு கொண்டு வருவீங்க? இந்த மாதிரி நாய்களை நீங்க போட்டுட்டே இருந்தா மற்ற நாய்களுக்கு இந்த மாதிரி ஆசை வருமா? இந்த மாதிரி தவறுகள் நடக்குமா? குற்றங்கள் நடக்குமா? சும்மா இந்த மாதிரி ஆளுகளுக்கு கோர்ட்டு, விசாரணை, ஜெயிலு, பெயிலுன்னு இந்த சம்பவம் ஏதோ ஒரு காட்டுல நடக்கல, சிட்டில இருக்கிற மெயின் ஹோட்டல்ஸ்ல நடந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனை ஹோட்டல்ஸ்ல நடக்குது? எத்தனை பொறுக்கி நாய்ங்க இருக்காங்க? அப்ப எத்தனை குழந்தைகளை சிதைச்சிருப்பானுங்க? கேள்விப்படுற விஷயம், இந்த மாதிரி தெரிய வர விஷயம் ஒரு சிலர் தான். தெரியாத எத்தனை விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயத்துல மகளிர் ஆணையம் இறங்கி விசாரிச்சதுல 100க்கும் மேற்பட்ட ஹோட்டல் லைசன்ஸே இல்லாம இந்த மாதிரி குழந்தைகளை கடத்திட்டு வந்து தொழில் ரீதியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது பல ஹோட்டல்ஸ்ல தாராளமா நடந்துட்டு இருக்கு.